பாஜக பாமக கூட்டணி உறுதியாகியுள்ள நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து பேசி வருவதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரியன் இணைப்பில் இணைகிறார். பிரியன், வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இல்ல, அதாவது நேற்று மதியம் வரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாமக அதிமுக கூட்டணி வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு செய்தி பரவலாக அடிபட்டு கொண்டிருக்கிறது. நேற்று மதியத்துக்கு மேல திடீர்னு நிலைமை மாறிவிட்டது. அதாவது அன்புமணி அவர்கள் இன்று சேலத்தில் நடக்கிற கூட்டத்தில் பிரதமரோட கலந்து கொள்கிறார் என்ற ஒரு பேச்சு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாலை பாஜக பாமகவோட தேர்தல் கூட்டணி உறுதியாக்கப்பட்டது. ஸோ இது கடந்த 10 நாட்களாகவே தேமுதிக பாமக ரெண்டு பேருமே பாஜக அதிமுக ரெண்டு தரப்போடையும் பேசிட்டு வந்தாங்க. இது கிட்டத்தட்ட அவர்கள் கேட்கிற தொகுதிகளோட எண்ணிக்கை, கேட்கிற தொகுதிகள், அப்புறம் வேறு பல விஷயங்கள் ஃபைனலைஸ் பண்றது, மாநிலங்களை உறுப்பினர் போன்ற விஷயங்களை ஃபைனலைஸ் பண்றத ரெண்டு கட்சிகளுக்கும் பல்வேறு விதமான தயக்கங்கள் இருந்ததுனால அது பேச்சுவார்த்தை இழுபறியாகவே போய்கொண்டிருந்தது. கடைசியில பாமக எதிர்பார்க்கிற பல விஷயங்கள் அதிமுகவிடமிருந்து வராது என்று தெரிந்த பிறகு மத்தியில மீண்டும் பாஜக ஆட்சிக்கு விடுமோ என்ற கருத்து நிலவும் பொழுது பாமக சரி நம்ம பாஜகவோட போறதே பெட்டர் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. பாமக தரப்புல பாமக தரப்புலயும் ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு. சேலம் தருமபுரி பகுதியை சேர்ந்த அதிமுக பாமகவினர் அதிமுகவோட போறது பெட்டர் நினைச்சாங்க. பட் மத்திய வட மாவட்டங்கள் இருக்க பாமகவினர் டாக்டர் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி போகலாம் அப்படின்னாங்க. ஸோ கடைசியில டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புகளும் பாஜகவுடன் போறதுக்காக ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள். ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால் இந்த கூட்டணி பாமக அதிமுகவையும் பாஜகவோடையும் ஏற்கனவே 2019, 2021 தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டி போட்டது. அதாவது நீங்க போட்டி போட்டு 2019 தருமபுரி 2019 எந்த தொகுதியும் வெற்றி பெற முடியவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில தான் பாமக மயிலம் தொகுதியில வெற்றி பெற்றது. அதிமுக இந்த மத்திய வட மாவட்டங்கள்ல எங்க பாமக செல்வாக்கா இருக்கோ அந்த பகுதிகளில் 8 இடங்கள்ல தான் அதிமுக வெற்றி பெற்றது. அதே மாதிரி அதனால இந்த கூட்டணி பாஜக அதிமுக பாமக 3 பேரும் இருந்தபோது கூட பெரிய அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஓட் டிரான்ஸ்பர் நடந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால இந்த வாட்டி பாஜக வளர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு நமக்கு தெரியாது, தேர்தலில் தான் அது தெரியும். ஆனால் பாமகவுடைய வாக்கு எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. அது 6% மேல போச்சான்னு இல்லையான்னு தெரியாது. ஸோ இந்த பாயிண்ட் இருக்கும்போது பாஜகவுடன் தேர்ந்தெடுக்கிற இந்த சூழல்ல அதிமுக தனி அணியா இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த சூழல்ல திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்கு 3ஆக பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது சீமான், பாஜக, அதிமுக என்று திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரியும் போது திமுக கூட்டணி பலமாக இருக்கிற இந்த சூழல்ல பாமக பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றியை ஈர்க்கும் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருப்பதை நான் பார்க்கிறேன். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி பிரியன்.